வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் பொழுதே மனசுல ஏதோ ஒரு பாரமா இருக்கா? ஐயோ, இன்னைக்கு இவ்வளவு வேலை இருக்கே, இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்கிறோமேன்னு யோசிக்கிறீங்களா? நண்பர்களே, இன்னைக்கு ஒரு குட்டி கதையை பார்ப்போமா? ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட ஒரு வயசான கழுதை இருந்துச்சு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த கழுதை ஒரு ஆழமான கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. கிணத்துல தண்ணி இல்லை, ஆனா ரொம்ப ஆழம். அந்த கழுதை பயத்துல கத்த ஆரம்பிச்சுது. விவசாயி வந்து பார்த்தாரு. இந்த கழுதைக்கு தான் ரொம்ப வயசாயிடுச்சு, இதை எப்படி காப்பாத்துறது? அதுக்கு ஆகிற செலவை விட கிணத்த மூடுறதுதான் புத்திசாலித்தனம்னு முடிவு பண்ணாரு. ஊர் மக்கள் எல்லாரையும் உதவிக்கு கூப்பிட்டு மண்வெட்டியால மண்ணை அள்ளி அந்த கிணத்துக்குள்ள போட சொன்னாரு. மேல மண்ணு விழ விழ கழுதைக்கு புரிஞ்சு போச்சு தன்னை கொல்ல போறாங்கன்னு. ஆனா கொஞ்ச நேரத்துல கழுதை கத்துறத நிப்பாட்டிடுச்சு. எல்லோரும் ஆச்சரியமா உள்ள எட்டி பார்த்தாங்க. அங்க ஒரு அதிசயம் நடந்தது. மேல இருந்து மண்ணு முதுகுல விழ விழ அந்த கழுதை உடம்ப ஒரு உதறி அந்த மண்ணை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த மண்ணுக்கு மேலேயே ஏறி நின்றுச்சு. இப்படி ஒவ்வொரு கூட மண்ணு விழும்போதும் அது அது கீழே விழாம அந்த மண்ணையே படிக்கட்டா மாத்தி மேலே ஏறி வந்துகிட்டே இருந்தது. கடைசியில எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி கிணத்துக்குள்ள இருந்து வெளியே துள்ளி குதிச்சு கழுதை ஓடிடுச்சு. இந்த கதை நமக்கு சொல்கிற பாடம் என்ன தெரியுமா? இந்த உலகம் நம்ம மேலே அவமானங்கிற அழுக்கையும் தோல்விங்கிற மண்ணையும் அள்ளி வீசிக்கிட்டே தான் இருக்கும். நாம் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் அந்த மண்ணை நம்மளை மூடிடும். ஆனால் ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு படிக்கட்டாக மாற்றி அதை மிதித்து மேலே ஏறி வந்தோம்னா நாம் எதிர்பார்க்காத உயரத்துக்கு போகலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரௌத்திரன்.